கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அமேன். தாவீது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அமேன். இந்த வார்த்தையை சொல்லுகிறது எளிதாக இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையின்படி வாழுவது மிக கடினமான ஒரு காரியம். ஏன்னா நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னா, எக்காலம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறதில்ல, இருக்கிறது இல்லை. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை அறுக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி பலவிதமான கால சூழ்நிலைகளின் வழியாக நாம் என்ன செய்து வருகிறோம், கடந்து வருகிறோம். குறிப்பாக தாவீதை நீங்கள் பார்க்கும் பொழுது, தாவீது பலவிதமான சூழ்நிலைகள், ஜீவனுக்கு விரோதமான போராட்டத்தை சந்தித்தார், பல யுத்தங்களை சந்தித்தார், பல நெருக்கங்களை சந்தித்தார், பல ஆபத்துகள், பல இக்கட்டுகள், இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளோடு தாவீது கடந்து வந்தார். அந்த சூழ்நிலைகள் வழியாக கடந்து வரும்போது கூட தாவீது எல்லா நேரத்தில் என்ன செய்திருக்கிறார், இந்த வார்த்தையை அப்படியே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். எப்படி வாழ்ந்து காமித்திருக்கிறார்? இப்படிப்பட்ட எல்லா நெருக்கங்களையும், அதாவது அவர் கடந்து போன சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போகும்போது நம்மளால் துதிக்க முடியுமான்றது உண்மையிலே தெரியாது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள், ஜீவனுக்கு விரோதமான போராட்டம், உயிருக்கு பயந்து ஓடி ஓடி வாழுகிற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளின் வழியாக கடந்து போகும்போதும் தாவீது என்ன செய்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை ஸ்தோத்தரித்திருக்கிறார். அமேன். அவருடைய துதியை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். துதித்து 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 தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் துதியின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்படி வாழ்ந்ததுடைய விளைவு என்ன? சங்கீதம் 18 தான் அதோடைய ஆன்சர். சங்கீதம் 18 இருக்குது, தாவீதை கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் கைகளுக்கும் விடுவித்த நாளிலே பாடினது. அமேன். இப்படி பாடின தாவீதை, இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் துதி செலுத்தின தாவீதை கர்த்தர் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தாவீதை எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் விடுவித்து பாதுகாத்தார். எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் கர்த்தர் விடுவித்தார். சவுலின் கைக்கு விடுவித்து பாதுகாத்தார். ஒரு இடத்துல கூட சத்துருக்கள் தாவீதை மேற்கொள்ள தேவன் விடவில்லை. அதே போல தான் இன்றைக்கு நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், பலவிதமான சூழ்நிலை வழியாக நாம் கடந்து போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை போல சூழ்நிலைகளை பார்த்து நாம் முறுமுறுத்து விடாமல், தாவீதை போல எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை துதிக்க நாம் கற்றுக்கொண்டோமானால், கர்த்தரை புகழ, கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை நோக்கி பார்க்க, கர்த்தரை நம்ப, கர்த்தரை விசுவாசிக்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ள ஒரு தீர்மானம் இன்றைக்கு எடுத்து நாம் அதிலும்படி வாழ்ந்து காமிப்போமானால், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழுவோமானால், எந்த சூழ்நிலையும் நம்மை ஜெயிக்க தேவன் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். எந்த சத்துருவும் நம்மை ஜெயிக்க தேவன் விடமாட்டார். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஜெயித்து முன்னேற கர்த்தர் உதவி செய்வார். அதே போல் எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு முன்பாக முறியடிப்பார். முறியடித்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், தாவீதுக்கு கடைசியில் கட்டளையிட்டது போல நமக்கும் கட்டளையிட்டு நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வார். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். தாவீதை போல நான் பலவிதமான சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் உமைக்கு ஸ்தோத்திரம் பண்ண, உமை துதிக்க எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நன்றியால் நிரப்புவார், அவருடைய அன்பினால் நிரப்புவார். அவரை தொடர்ந்து துதி செய்வோம். எல்லா சத்துருக்களையும் ஜெயிப்போம், எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிப்போம், கர்த்தருக்குள்ள ஜெயிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். அமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் மக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் எக்காலத்திலும் உம்மை துதிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. உண்மையில் நம்பிக்கையாயிருந்து உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, சத்துருக்களை ஜெயிக்க, சூழ்நிலைகளை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.